உங்கள் பையனை கதாநாயகன் ஆக்கணும்னு எங்கே தோணுச்சு? அவருக்கு இயல்பாக நடிக்கல ஆர்வம் இருக்கா? இல்லை உங்களுடைய நிர்பந்தத்தில் நடித்தாரா? இல்லை சார், அது எல்லாமே அவன் குட்டி புள்ளிலேயே வந்து ஆடிருப்பான் சார். அவன் நல்லா ஆடுவான் சார். என் பையன் நல்லா ஆடுவான். ஆடும்போது அவன் குட்டி புள்ளியில் வந்து ஆடிருப்பான். அது ஷார்ட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இது இல்லை சார். அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் இது இல்லை. பட் நான் ஒரு கேரக்டர்ஸ் இப்போ புலிக்குத்தி பாண்டியில் வந்து அவன் நடித்ததில் பூரா என்னடான்னா, புலிக்குத்தி பாண்டியில் ஒரு பையன் வேணும். அந்த பையன் வந்து சின்ன வயசு வில்லனுக்கு சின்ன வயசாக இருக்கணும். அது வந்து மேட்சிங்காக இருக்கணும். நான் சிலம்பு சுற்றுன்னு எழுதிட்டேன். அந்த பையனை காட்டும்போது அவனை ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோன்னா, ஏதோ ஒரு அவனை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணால் ஒரு சிலம்பு சுற்றுறான், ஏதோ தீக்குள்ளே பல்டி அடிக்கிறான், ஏதோ ஒரு வித்தை ஒன்று காட்டணும். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இவன் நல்லா சிலம்பு சுற்றுவான். நான் வந்து சிலம்புங்கிறது அவன் வந்து உடம்பு ரீதியாக ஹெல்த்தாக நல்லா இருக்கணும்னு சிலம்பு விட்டுருந்தேன் சார். எங்கள் ஊரில் அப்போ விடும்போது பார்த்தா நல்லா சுற்றினான். சரி, இதுக்கு யாரை பிடிக்கிறது அப்படிங்கிறப்போ, சரி அப்போ இவனே நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடித்தான். அவனுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை சார். அது ஒரு இடிக்கிறோங்கிறதெல்லாம் இல்லை. அவனுக்கு அது ஒரு ரொம்ப இயல்பாக வந்துச்சு. சார் ரைட்டு ஓகே அப்படின்னா அதில் பார்க்குறப்ப எல்லோரும் பயங்கர பாசிட்டிவாக சொன்னாங்க. அவன் வந்து நடந்து வந்தது அந்த விஷயங்கள் எல்லாமே. நான் எடுக்கும்போது ஆக்சுவலி நான் இல்லை சார். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மர்டர் பிளாக் தானே, அது என்ன சீக்வன்ஸை சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா பையன் அடிக்கிறான். இப்போ குட்டி பிள்ளைன்னா சும்மா ஆட விட்டுட்டு அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அப்படி போடுறது.